ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கப் கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பட்டர் வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்ததாக பவுடர் சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி சுகர் நல்லா கரையணும். ஸோ அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இங்கே சுகர் மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அப்போ தான் நம்மளோட கப் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய குவான்டிட்டிக்கு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ பட்டர், சுகர், முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த சுகர் நல்லா இது கூட மெல்ட் ஆகியிருக்கணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மைதா மாவு சேர்க்க போகிறோம். ஸோ அது கூடவே நம்ம இன்றைக்கி சாக்லேட் கப் கேக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலித்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. பொறுமையாக இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரேயில் கப் கேக் லைனர் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து இதில் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. அந்த லைனருக்கு ஹாஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ தான் குக் பண்ணி வரும்போது அது இன்னும் ரைஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சாக்லேட் கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது அப்படியே நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண வைக்கணும். இந்த சாக்லேட் கப் கேக் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.